ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஜராத் ஃபேமஸ் இன்ஸ்டன்ட் ராய்கா கோரியா வித் மசாலா பூரி சப்ஜி, மேத்தி மசாலா பூரி. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராய்கா கோரியா குஜராத் ஃபேமஸில் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட் ஒரு ஊறுகாய் ரெசிபியும் கூட சொல்லலாம். பட் ஆனால் இந்த மிளகா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாக்குள்ளே பண்ணக்கூடிய இந்த ராய்கா கொரியா. இந்த ராய்கா கொரியான்றது நம்ம கடுகு இருக்கு இல்லையா, அந்த கடுகே வந்து இந்த மாதிரி இதில் கிடைக்கும் ஃபார்மேட்டில். நீங்கள் பெரிய ரிலையன்ஸ் ஸ்மார்ட் மார்க்கெட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி ராய்கா கொரியான்னு எழுதிட்டு இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி இது பண்ணலாம். இது 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த ராய்கா கொரியா ரெசிபி வந்து கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் எப்போ ட்ராவல் டைம் போகிறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் இந்த மசாலா மேத்தி பூரி வந்து பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே எம்மியாகவும் டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போனீங்கன்னா இந்த மசாலா மேத்தி பூரியோட இந்த ராய்கா கொரியாவை சேர்த்து எடுத்து கேரி பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். 2 டேஸ் ஆனாலும் இந்த மசாலா பூரி வந்து நீங்கள் ட்ராவல் டைமுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுக்கு நீங்கள் ரெசிபியாகவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்பவே எம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த பூரி. இது பார்க்கலாம் இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மசாலா மேத்தி பூரி. இப்போ நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுறேன். அதுக்கேற்ற அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸோ அந்த கணக்கு அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இந்த மேத்தின்றது வந்து என்னென்னா, வெந்தய கீரையை வந்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த குளிர் சீசனில் வந்து வெந்தயக்கீரை வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் அந்த வெந்தயக்கீரையை வாங்கி நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா அந்த சுக்கா மசாலா மேத்தி இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தான் நான் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். மேத்தி இல்லை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மேத்தி, அதாவது ஃப்ரெஷ்ஷான வெந்தய கீரை கிடச்சா கூட நீங்கள் டைரெக்டாகவே கழுவிட்டு கட் பண்ணி சின்ன சின்னதாக அந்த மசாலா மேத்தி கீரையை வந்து அந்த மேத்தி கீரையை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி இந்த மேத்தி இருக்கு இல்லையா, அதை நல்லா காய வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். இந்த காரத்தில் வந்து 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், 1 நல்ல காரமாக இருக்கிற காரப்பொடி. அப்புறம் ஓமம் என்ன பண்ணணுன்னா உள்ளங்கையில் வச்சு ஒரு கசக்கிட்டு இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அந்த மேத்தி வந்து பொரிக்கிறப்ப வந்து இந்த ஓமத்தோட வாசம் வந்து அப்படியே தூக்கி எடுத்து கொடுக்கும். அப்போ வந்து கமன்னு வந்து வீடே மணக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த பூரி பண்ணுறப்ப அது பொரியிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மேத்தி, இந்த வெந்தயத்தோட ஃப்ளேவரு, அதாவது இந்த வெந்தயக்கீரையோட ஃப்ளேவர், அப்புறம் அந்த ஓமம் இருக்கா, அஜ்வைன், அந்த ஓமத்தை வந்து நல்லா இப்படி கசக்கிட்டு நீங்கள் இதில் சேர்க்குறப்ப அதோடய ஃப்ளேவர் வந்து அப்படியே சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி பொரிக்கிறப்ப வாசனை செமையாக தூக்கி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்மூத் கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ராய்கா கொரியா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காரம் இல்லாத மிளகா இருக்கும், பஜ்ஜி மிளகா கிடையாது. ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் பஜ்ஜி மிளகாலையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி காரம் இல்லாத நீட்ட மிளகாவை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு டவலில் தொடச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இந்த ஊறுகாய் வந்து 6 மாதம் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும், 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3 to 6 months வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மேத்தியெல்லாம் சின்ன சின்னதாக இது பண்ணி இந்த பூரி இருக்கு இல்லையா, அந்த பூரிக்கெல்லாம் சின்ன சின்னதாக வந்து மேத்தி கலந்த மாவு இந்த மாதிரி பண்ணி பூரி வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த மிளகாவை வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பிங்க் சால்ட் இருக்கும் இல்லையா, அந்த இந்து சால்ட்டுன்ற மாதிரி அந்த சால்ட்டை வந்து இதில் நான் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அவைலபிளாக இல்லாட்டினா நார்மல் சால்ட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்களோட இஷ்டம் தான், கொஞ்சம் அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்று நீங்கள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா ராய்கா கொரியா, இதுதான் இந்த வந்து கடுகு. ஆக்சுவலி இந்த கடுகு வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் கடுகு. நீங்கள் ரிலையன்ஸ் மார்ட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி அவைலபிளாக உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த மாதிரி மார்க்கெட்டில் போய் கேட்டுட்டு பாருங்கள். அப்படி இல்லைனாலும் அங்கேயே இருக்கும். நீங்கள் பார்க்குறப்ப எல்லோ மஸ்டர்ட் சீடு அந்த மாதிரி போட்டு இருக்கும். இப்போ வந்து இதில் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் இந்த ஆயிலை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. நான் முதல்ல ராய்க்கா கொரியா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதில் எல்லா இதுலேயும் மிக்ஸ் பண்ணி அந்த மிளகால நடுவில் வரணும். அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா இருந்தால் மட்டும்தான் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். நான் இன்னும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸு. இப்போ லெமனும் சீசன் விலை கம்மியாக கிடைக்கிது. அதனால் நீங்கள் லெமனை வந்து கட் பண்ணி அந்த ஜூஸை பிழிஞ்சு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு சந்தோஷி சமையல் யூடியூப் சேனலில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சந்தோஷி சமையலை இதுவரை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு போடுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மசாலா மேத்தி பூரியோட இந்த மிளகாய் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே எம்மி டேஸ்டியாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பை.